ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சால்வ் மேத் வித் ஜான். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டு வட்டியில் பார்ட் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கூட்டு வட்டியோட பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அதில் கூட்டு வட்டியில் இருக்க எல்லா ஃபார்முலாவையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஒரு 9 ஃபார்முலா சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா ரிலேட்டடாக ஒரு 4 சம் வந்து பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் பார்ட் 2 வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த பார்ட் 2ல் பார்க்க போகிற ஒவ்வொரு சம்முக்கும் நம்ம ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கப்புறம் கூட்டு வட்டியில் இருக்க ஃபார்முலா எல்லாம் உங்களுக்கு மறந்துருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ இப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு டைம் அந்த ஃபார்முலா எல்லாத்தையும் ரீகால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி பார்ட் 1ல் ஒரு 4 சம் பார்த்துருந்தோம். இது 5வது சம். அசல் ரூபாய் 12,000, ஆண்டு வட்டி வீதம் 8%, n = 2 1/4 ஆண்டுகள், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டியை காண்க. ஓகேவா? சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? அசல் கொடுத்துருக்காங்க, ஆண்டு வட்டி வீதம் r = 8% சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இதில் நோட் பண்ண வேண்டியது, எண் வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் என்னங்கிற இடத்துல நம்ம கலப்பு பின்னத்தை எழுதணும் அப்படின்னா அதை நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சமுக்கு தான் நம்ம சொல்லியிருந்தோம். எண் வந்து கலப்பு பின்னத்தில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுக்காகவே 4வது ஃபார்முலா உங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் ஈஸியாக. ஓகே, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், 2024 கேட்டது. இது எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்மில் கொடுத்துருக்க டேட்டாவை எழுதியிருக்கேன். P வந்து 12,000, R வந்து 8%, என்னங்கிறது 2 1/4 ஆண்டுகள், அதாவது 2.25 ஆண்டுகள். ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா இதான் ஃபார்முலா. A = P × 1 + R/100 ஹோல் பவர் n × 1 + x/12 × R/100. ஸோ இதுதான் வந்து எண் வந்து கலப்பு பின்னத்தில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா. அதுக்கப்புறம் ஆண்டுக்கு ஒரு முறை தான் வந்து வட்டி கணக்கிடணும். இதுவே வந்து அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்னா அதுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? எண் இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் கொடுத்து ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் வந்து என்னங்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், எக்ஸுங்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இங்கே என்னங்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து முழு நம்பராக என்ன இருக்குது, 2 ஆண்டுகள் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஆண்டுகள் இருக்குது. இந்த 2 ஆண்டுகள் இருக்குல்ல, இந்த முழு நம்பரை தான் நம்ம வந்து என்னன்னு எடுத்துக்கிறணும். அப்போ என்னங்கிறது 2. அதுக்கப்புறம் இந்த 1/4 ஆண்டுகள் என்ன பண்ணணும் அப்படின்னா மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதாவது 1/4 இருக்குல்ல, இதை வந்து மாதத்துக்கு வந்து நம்ம மாற்றணும். இப்போது 4 இங்கே இருக்குது, எதால் பெருக்கும்போது நம்மளுக்கு 12 சொல்லி வரும். ஏன் இங்கே 12 எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு வருடத்திற்கு வந்து 12 மாதங்கள், அதனால் அப்படி எடுக்கிறோம். சரிங்களா? இப்போது 4 வந்து 3ஆல் பெருக்கும்போது தான் நம்மளுக்கு 12 வரும். அதே 3 மேலேயும் பெருக்கிறோம். அப்போ 1 3 3. அப்போ இந்த 1/4 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 மாதங்கள் சொல்லி எழுதலாம். ஓகேவா? அதாவது 1/4 ஆண்டுனா என்ன, 3 மாதம். உங்களுக்கு இப்போ இதை பார்த்தாலே தெரியும். இல்லை உங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா? அப்போ எக்ஸுங்கிற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதத்தில் கண்டுபிடிச்சி அந்த 3 மாதம் அப்படிங்கிறத போடணும். ஓகே, இப்போ ஃபார்முலாவில் P வந்து 12,000 சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிடலாம். R 8%, என்னங்கிறது இங்கே இருக்க 2, அதுக்கப்புறம் எக்ஸுங்கிறது வந்து இங்கே நம்ம கண்டுபிடிச்ச 3. இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, சப்ஸ்டிட் பண்ணலாம். A = 12,000 × 1 + Rக்கு பதிலாக 8, அப்போ 8/100 ஹோல் ஸ்கொயர் × 1 + இங்கே எக்ஸ் என்ன அப்படின்னா 3 இருக்குது, அதனால் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 3ஐ சப்ஸ்டிட் பண்ணுறோம். 3/12 × Rக்கு பதிலாக 8ஐ சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து சம்மில் கொடுத்ததான் /100. இப்போ இந்த ஃபார்முலாவில் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை டிவைட் பண்ணலாம். இப்போது இதை வந்து 4ஆம் வாய்ப்பால் டிவைட் பண்ணலாம். 2 4 8, இங்கே 25 4 100, அப்போ 2/20 சொல்லி இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே 1 3 3, 4 3 12, அடுத்து 1 4 4, 2 4 8, அடுத்து 1 2 50 2 100, அப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 50 இருக்குது. சரிங்களா? இப்போ இதை மட்டும் நான் திரும்ப இங்கே எழுதிக்கிட்டேன். அப்போ 1 + 2/25 ஹோல் ஸ்கொயர் × 1 + 1/50. சரிங்களா? இதை சுருக்கி அடுத்த ஸ்டெப்பில் நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு A = 12,000. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். இப்போ இந்த 1க்கு கீழே 1 இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்போ 25 × 1 நம்மளுக்கு 25 சொல்லி வரும். அப்போ 25 ப்ளஸ்ஸு இங்கே 1 இருக்குது, இந்த 1ஐ 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 2 அடுத்து கீழே இருக்க இந்த 1ஐ 25 பெருக்குனிங்கன்னா 25.
ஸோ 27/25 அப்படிங்கிறது தான் வரணும். அதை இங்கே எழுதியாச்சு. ஓகேவா? இங்கே ஸ்கொயர்டு இருக்கிறதுனால நம்ம 2 டைம் எழுதியிருக்கோம். இங்கே 1 இங்கே 1. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த 1 + 1/n என்பதை வந்து நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணணும். இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம் கீழே. இப்போ ஓர் 50 50 50 ப்ளஸ்ஸு அடுத்து இப்படி பண்ணோம்னா ஓர் 1 1 1 பை அடுத்து இந்த 1ஐயும் 50ஐயும் பெருக்கினீங்கன்னா 50. அப்போ 51/50. ஸோ அதை இங்கே எழுதியாச்சு. ஓகே. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து டிவைட் பண்ணணும். எப்படி டிவைட் பண்ணலாம்? 5வது பார்ட்டில் டிவைட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து ஓரஞ்சு 5 இங்கே 245 வந்து 1200. ஓகே. அதுக்கு அடுத்து 5 25 அப்போ கீழே ஒரு 5 இங்கே வந்து 48 5 240. நெக்ஸ்ட்டு இந்த 27 டிவைட் பண்ணலாம். ஓரஞ்சு 5 5 25 அடுத்து ஒரு புள்ளி வச்சோம்னா பேலன்ஸ் 2 இருக்குது. அப்போ 4 5 20 அப்போ 5.4. அதே மாதிரி இங்கே 5ஆல் டிவைட் பண்ணுறோம் 27. அப்போ 5 25 இங்கே ஒரு 5 இங்கே வந்து 5.4 சொல்லி வரும். ஓகேவா? இங்கே பண்ணது மாதிரியே தான் இங்கேயும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 5 இருக்குது. இங்கே இந்த 51 டிவைட் பண்ணுறோம் அந்த 5ஆல். அடுத்து 5 50 புள்ளி வச்சுட்டோம்னா ஸோ பேலன்ஸ் 1 இருக்கிறதோட 0 சேர்ந்துடும். அப்போ 2 10. ஓகேவா? அப்போ இங்கே வந்து 5.4 இருக்குது. இங்கே ஒரு 5.4 இருக்குது. இங்கே ஒரு 10.2 இருக்குது. அதுக்கடுத்து இங்கே ஒரு 48 இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் பெருக்கணும். ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணுறதை வந்து கரெக்டாக பார்த்து டிவைட் பண்ணணும். உங்களுக்கு நான் ஆல்ரெடி டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் கரெக்டாக டிவைட் பண்ணி பாருங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு இதை வந்து பெருக்கணும். ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி வந்து பெருக்கி கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 5.4 × 5.4 பெருக்கணும்னா 29.16 சொல்லி வரும். அதுக்கப்புறம் அந்த 29.16 10.2 பெருக்கும் பொழுது நம்மளுக்கு 297.432 சொல்லி வரும். அதுக்கு அடுத்து இந்த 297.432 இந்த 48ஆல் பெருக்கும் பொழுது நம்மளுக்கு 14,276.736 சொல்லி வரும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருப்பேன். நீங்கள் வந்து இதை பெருக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ சைடில் நான் கொடுத்துருக்கேன். இதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கூல் டைம்லேயே படிச்சிருப்போம். இந்த புள்ளி வச்ச டிஜிட்டுக்கு அடுத்துள்ள டிஜிட் வந்து இப்போ இந்த 7 விட்டுட்டு அடுத்துள்ள டிஜிட்டை பாருங்கள். இங்கே 3 இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே 6 இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்பொழுது 5 விட 1 கூட இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரோட நம்ம 1 கூட்டிக்கிறோம். இப்போ 5 விட 6ங்கிறது கூடவா? அதனால் 3ஓட 1 கூட்டினோம்னா 4. அதனால தான் 7 4 சொல்லி எழுதியிருக்கோம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஏன் நம்ம இப்படி மாற்றுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆன்சர் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்படி மாற்றிருக்கோம். இல்லை ஆன்சர் வந்து நம்மளுக்கு 7 3 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி மாற்றணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதனால தான் இது சொல்லியிருக்கேன். இப்போ ஏ வந்து மொத்த தொகை ஈக்குவல் டு 14,276.74 இதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னா கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். இப்போ கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மொத்த தொகையிலேருந்து நம்ம அசலை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கூட்டு வட்டி கிடச்சிருமா? இப்போ கூட்டு வட்டி ஈக்குவல் டு A - P. மொத்த தொகை என்ன? 14,276.74. அதுலேருந்து P வந்து அசல் 12,000. அதை கழிச்சோம் அப்படின்னா 2,276.74 சொல்லி வரும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகே. இது வந்து ஃபார்முலா மெத்தட். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தடில் வந்து இதை சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடை வந்து நம்ம பார்ட் 1 வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்போம். அதாவது தனி வட்டினா என்ன, கூட்டு வட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் வச்சு சொல்லியிருப்போம். ஒரு 10,000க்கு 10% எடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதே மெத்தடில் தான் வந்து இதையும் சால்வ் பண்ணலாம் நம்ம. ஓகேவா? ஸோ இது வந்து மெத்தட் 2. இதுவும் ஈஸியான மெத்தட் தான். சம்மில் கொடுத்துருக்க டேட்டா என்ன அப்படின்னா அசல் 12,000, வட்டி வீதம் 8%, என்ன அப்படின்னா 2.25 ஆண்டுகள், அதாவது 2 ஆண்டுகள். ஓகேவா? இப்போ அசல் என்ன 12,000 அப்படியே எழுதியாச்சு. ஓகே. இப்போ வட்டி வீதம் என்ன 8% ஆண்டு வட்டி வீதமா? இப்போ 12,000க்கு 8% கண்டுபிடிங்க. நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ 12,000க்கு 8% எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போது ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த 1200 அப்படிங்கிறது வந்து 10%. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா இந்த 120 அப்படிங்கிறது தான் 1%. ஓகேவா? இப்போ 1% வந்து 120 அப்படின்னா 8% என்ன? இந்த 120ஓட 8 பெருக்குனா நம்மளுக்கு வந்துடும். அப்போ 120ஓட 8 பெருக்குனீங்க அப்படின்னா 960. அதான் இங்கே எழுதியிருப்பேன். ஸோ இங்கே உங்களுக்கு பெருக்கியும் காட்டியிருப்பேன். ஓகே. அப்போ 960ங்கிறது தான் முதல் ஆண்டுக்கான வட்டி. இப்போ அந்த அசலோட வட்டியை கூட்டிக்கிறணும். இப்போ 12,000 + 960 12,960 நம்மளுக்கு முதல் ஆண்டுக்கான மொத்த தொகை. ஓகேவா? இது வந்து ஏ தானே மொத்த தொகை, அதாவது அசலையும் வட்டியும் கூட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது மொத்த தொகை. ஓகே. நெக்ஸ்ட்டு 2வது வருஷம். ஸோ அதே மாதிரி 2வது வருஷம் இந்த 12,960க்கு வந்து நம்ம 8% வட்டி பார்க்கணும். ஓகே. இப்போ 8% வட்டி எப்படி பார்க்குறது?
அதே மாதிரி ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா இந்த 1296 அப்படிங்கிறது தான் 10%. அதே மாதிரி இன்னொரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா இந்த 129.6 அப்படிங்கிறது தான் இதோட 1%. ஸோ இதோட 8 பெருக்குனீங்க அப்படின்னா நம்மளுக்கு 8% கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதையும் நான் உங்களுக்கு இங்கே சால்வ் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அப்போ இதை பெருக்கும்போது நம்மளுக்கு 1036.8ன்னு சொல்லி வரும். ஸோ இதுதான் 2வது ஆண்டுக்கான வட்டி. இப்போது இந்த அசலையும் வட்டியும் கூட்ட வேண்டியதான். அப்போ நம்மளுக்கு மொத்த தொகை கிடைக்கும். அப்போ 2வது ஆண்டுக்கான மொத்த தொகை என்ன அப்படின்னா 13,996.8. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம மறுபடியும் 8% எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஸோ நம்ம 2 வருஷத்தை கண்டுபிடிச்சிட்டோம். மீதம் என்ன இருக்குது அப்படின்னா அடுத்த ஒரு காலாண்டுக்கு தான் இருக்குது. ஓகேவா? இந்த 8% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வருடத்திற்கான வட்டி விகிதம். ஓகே, ஆனால் நம்ம கண்டுபிடிக்க போகிறது அடுத்து காலாண்டுக்கானது தான். அப்போ இந்த வட்டி விகிதத்தை நம்ம காலாண்டுக்கு மாற்றணும். இது எப்படி மாற்றலாம் அப்படின்னா இந்த ஒரு வருஷத்தை நம்ம காலாண்டுக்காக மாற்றுறதுக்கு 4ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ இதே இந்த ஒரு வருடத்தை நம்ம அரையாண்டுக்கு மாற்றணும் அப்படின்னா நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ காலாண்டுங்கிறதுனால இதை 4ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ 8 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு சொல்லி வருமா? அப்போ இந்த 2வது ஆண்டு கிடைக்கிற இந்த மொத்த தொகைக்கு நம்ம 2% மட்டும் வட்டி எடுக்கணும். ஓகேவா? ஏன் புரியுதா? ஏன்னா காலாண்டு தான் நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, நம்ம 2 வருஷத்துக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஒரு காலாண்டுக்கு மட்டும் கண்டுபிடிக்கணும். அந்த காலாண்டுக்கான வட்டி என்ன அப்படின்னா 2%. இப்போது இந்த 13,996.8க்கு நம்ம 2% எடுக்கணும். இப்போ அதே மாதிரி 10%ங்கிறது என்னது? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறது. ஆல்ரெடி இங்கே ஒரு புள்ளி இருக்குது. அப்போ அடுத்த டிஜிட் தள்ளி தான் இங்கே புள்ளி வைக்கணும். இப்போ தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த 13,996.8ன்னு சொல்லியிருக்கா, இதுக்கு எப்படி நம்ம 2% பார்க்குறது? இப்போ 13,996.8ன்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? இங்கே புள்ளி இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா அதான் 10%. இப்போ இங்கேருந்து திரும்ப இங்கேன்னு புள்ளி வைக்கக்கூடாது. ஆல்ரெடி புள்ளி இங்கே தான் இருக்குது. இதை இங்கே வச்சா தான் நம்மளுக்கு 10%. புரியுதா? இப்போ புள்ளி இங்கே இருக்கிறதுனால ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ இங்கே புள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 1399.68 அப்படிங்கிறது தான் இதோட 10%. ஓகே, ஸோ புள்ளி இங்கே வச்சதுனால இது ரெண்டையும் சேர்த்து தரணும். இந்த 6 8 சேர்த்து தரணும். ஓகேவா? இப்போ 10% தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதோட 1% கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிப்போம்? இன்னொரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இங்கே புள்ளி வைக்கலாம். இப்போ இங்கே புள்ளி வச்சிங்கன்னா 139.968 அப்படிங்கிறது தான் இதோட 1%. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? 2% தேவை. அப்போ இந்த 139.968 இதை 2ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறதான் இதோட 2%. ஓகே, ஸோ அதையும் நான் உங்களுக்கு இங்கே சால்வ் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2%ங்கிறது 279.936ன்னு சொல்லி வருது. இப்போ இது ரெண்டையும் கூட்டணும். இப்போ 2வது ஆண்டுக்கான அசல் என்னது? இந்த 13,996.8. ஸோ இதோட நம்ம கிடைச்ச வட்டியை கூட்டுறோம். அப்போ நம்மளுக்கு 14,276.736ன்னு சொல்லி வரும். இதுதான் 2.25 ஆண்டுக்கான மொத்த தொகை. நம்மளுக்கு என்ன தேவை? வட்டி தான் தேவை. அப்போது இந்த மொத்த தொகையிலேருந்து நம்ம 12,000 என்னது அசலை கழிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு வட்டி 2,276.74 சொல்லி கிடைக்குது. ஓகேவா? ஸோ இது 2வது மெத்தட். இப்போ இங்கே நிறையா புள்ளி வச்ச டிஜிட் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் மேபி. ஆனால் அடுத்தடுத்த கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த 2வது மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெளிவாக புரியும். ஓகேவா? ஸோ இது மெத்தட் 2. இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த 1% 10% தான் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிப்பீங்க, அது மாதிரி உங்களுக்கு பெருக்கிறதுக்கு நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 2 மெத்தட் இருக்குது. எது உங்களுக்கு ஓகேவோ அதை பார்த்து சால்வ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 6வது கொஸ்டின். அசல் 18,000க்கு 10% ஆண்டு வட்டி வீதத்தில் 2.5 ஆண்டுகளுக்கான மொத்த தொகையை காண்க. இந்த சம்மில் என்னென்ன டேட்டா இருக்குது? அசல் 18,000 சொல்லியிருக்கு. ஆண்டு வட்டி வீதம் 10%. ஆண்டு என்ன அப்படின்னா 2.5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மில் பாருங்கள், வட்டி வீதம் ஆண்டு கணக்கிடுறாங்களா அரையாண்டு கணக்கிடுறாங்களா அந்த மாதிரிலாம் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஆண்டு கணக்கிடுறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதே அரையாண்டு கணக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா வட்டி விதத்தை ஆண்டுக்கு தான் கணக்கிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ரெடி 5வது சம்மில் பார்த்த மாதிரி தான் அதே மெத்தட் தான் இந்த சம்மும். ஸோ கலப்பு பின்னத்தில் இருக்குது. அப்போ நம்ம பார்ட் 1ல் பார்த்தா அந்த 4வது ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆண்டில் கலப்பு பின்னத்தில் இருந்தால் இந்த ஃபார்மில் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போது சம்மில் கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே கீழே எழுதிக்கிற வேண்டியதான். ஸோ அசல் 18,000, ஆண்டு வட்டி வீதம் 10%, என்ன அப்படின்னா 2.5 ஆண்டுகள். ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நம்மளுக்கு எண்ணும் தேவை, எக்ஸும் தேவை. அப்போது இந்த கலப்பு பின்னத்தில் இருக்கிறத நம்ம மாதங்களுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா
என்னங்கிறது 2 ஆண்டு அப்படி சொல்லி வரும். இந்த அரை ஆண்டு அப்படிங்கிறதுனா 6 மாதம் தானே, அப்போ இந்த 6 மாதம்ங்கிறது தான் எக்ஸு. ஸோ என்னும் கண்டுபிடிச்சிட்டிங்க, எக்ஸும் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த மாதத்தை கன்வெர்ட் பண்ணுறது மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். இப்போ A = P அசல் என்ன 18,000. ஓகேவா, இப்போ 18,000 எழுதியாச்சு. இன்ட்டு 1 + 6ங்கிறது என்ன அப்படின்னா 10%. இப்போ 10/100 இன்ட்டு என்னங்கிறது 2, அதனால் இங்கே ஸ்கொயர் எழுதியாச்சு. இன்ட்டு 1 + எக்ஸுங்கிறது 6ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 6/12 இன்ட்டு 6ங்கிறது ஆல்ரெடி 10% அது எழுதியாச்சு பை 100. ஓகேவா, இப்போ ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் டிவைட் பண்ண வேண்டியதான். ஒரு 10 10 10 10 100. ஓகேவா, அப்போ இங்கே 1/10ன்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா 1 6 6 2 6 12. அடுத்து 1 2 I 2 10. அடுத்து 1 5 5 இங்கே 25 100. அப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 20 இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி இங்கே 10 இருக்குது, மேலே 1 இருக்குது. அப்போ அதை அப்படியே எழுதிக்கிற வேண்டியதான். ஸோ எப்படி வரும் அப்படின்னா 1 + 1/10 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன வரும், 10 + 1/10ன்னு சொல்லி வரும். அப்போ 11/10ன்னு சொல்லி வரும். ஸோ அதை தான் இங்கே நான் எழுதியிருப்பேன். ஸோ போன சம்மில் பார்த்தது தான் அதே மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்ணுறான். அதனால் கொஞ்சம் ஷார்ட் ஆக்கியிருக்கேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நான் 11/10ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த இதை. ஸோ ஸ்கொயர்டு இருக்கிறதுனால நான் 2 டைம் எழுதியிருக்கேன். ஓகேவா, அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 1 + 1/20ன்னு சொல்லி இருக்குது. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 21/20ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இதை டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ 3 0 இங்கே கேன்சல் ஆயிரும். ஓகேவா, அடுத்து 1 2 இங்கே 9 2 18. இப்போ இங்கே 9 இருக்குது, இங்கே 11, இங்கே 11, இங்கே 21 இருக்குது. இது எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன கிடைக்குது, 22,869 சொல்லி கிடைக்குது. நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டி கேட்கல, மொத்த தொகை தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ மொத்த தொகை என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்ன அப்படின்னா 22,869. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது, 22,869. ஓகேவா, ஸோ இது வந்து ஃபார்முலா மெத்தட். ஸோ மெத்தட் 2 என்ன அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து அந்த பர்சன்டேஜை கண்டுபிடிச்சி அப்படியே சால்வ் பண்ணுறது தான். ஸோ என்ன அப்படின்னா 18,000 அசல். ஓகேவா, அதோட 10% நம்ம கண்டுபிடிக்கணும். 10%னா என்ன, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ 18,000 இருக்குது அப்படின்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா இந்த 1,800 அப்படிங்கிறதான் இதோட 10%. அப்போ 1,800 போட்டாச்சு. இப்போ கூட்டினீங்கன்னா 19,800 சொல்லி வரும். ஸோ இதுதான் முதல் ஆண்டுக்கான மொத்த தொகை. அதுக்கடுத்து இந்த 19,800க்கு வந்து நம்ம 10% பார்க்கணும். அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா 1,980 சொல்லி வரும். ஸோ அதை இங்கே எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா ரெண்டாவது ஆண்டுக்கான மொத்த தொகை 21,780. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ 2 ஆண்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஒரு அரை ஆண்டு இருக்குது. இப்போ ஒரு ஆண்டுக்கான வட்டி தான் என்ன அப்படின்னா 10%. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அரை ஆண்டுக்கு மட்டும்தான். அப்போ வட்டியை வந்து அரை ஆண்டு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இது 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணினா 5%. அப்போ அரை ஆண்டுக்கான வட்டி 5%. அப்போ இந்த 21,780க்கு நீங்கள் 5% பார்க்கணும். இதில் 10%ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு டிஜிட் புள்ளி வச்சிங்க அப்படின்னா 2,178. ஸோ இதுதானே 10%. இப்போ இதில் பாதி தானே 5%. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா 1 2 0, 2 2 16, மிச்சம் 1 9 2 18. அப்போ 1,089 அப்படிங்கிறது தான் இதோட 5%. அதான் இங்கே எழுதியிருப்பேன். ஓகேவா, இப்போ இந்த 21,780ஓட 1,089 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 22,869 சொல்லி கிடச்சிரும். ஸோ இதுதான் 2.5 ஆண்டுகளுக்கான மொத்த தொகை. ஓகேவா, ஸோ இந்த இடத்த மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ திரும்ப ஒரு 10% எடுத்துடக்கூடாது. நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து ஒரு அரை வருஷத்துக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அரை வருஷத்துக்கு கண்டுபிடிக்கும்போது இந்த 10%ங்கிறது ஆண்டு வட்டி வீதம். நம்மளுக்கு என்ன தேவை, அடுத்த அரை ஆண்டுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இந்த 10%ஐ அரை ஆண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றுறோம். அப்போ அதை 2ஆல் டிவைட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அரை ஆண்டு சொல்லி மாறிடும். அப்போ 5% சொல்லி கிடைக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். இதுக்கு முன்னாடி நம்மள என்ன பண்ணோம், காலாண்டுக்கு மாற்றினோம். அதனால் அந்த ஆண்டு வட்டி விதத்தை நம்ம என்ன பண்ணோம், 4ஆல் டிவைட் பண்ணோம். ஓகேவா, இப்போ காலாண்டுனா 4ஆல் டிவைட் பண்ணணும், அரை ஆண்டுனா 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் சம். ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் சம், ரூபாய் 10,000க்கு 8% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2, 3/4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. ஓகே, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதை சால்வ் பண்ணிவிட்டு இதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக தப்பான்னு சொல்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 7வது கொஸ்டின், 1, 2 மற்றும் 3ஆம் ஆண்டுகளுக்கான வட்டி விதங்கள் முறையே 15%, 20% மற்றும்
25% எனில் ரூபாய் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சம் எல்லாமே வந்து எல்லா வருஷத்துக்குமே ஒரே வட்டி விதம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா சம்மே பார்த்தோம். ஆனால் இந்த சம்மில் பாருங்கள், மொதல் வருஷத்துக்கான வட்டி விதம் என்ன அப்படின்னா 15% தான். ரெண்டாவது ஆண்டுக்கான வட்டி விதம் வந்து 20%, மூணாவது ஆண்டுக்கான வட்டி விதம் வந்து 25%. ஸோ வட்டி விதம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அப்படி மாறிட்டே இருக்கும்பொழுது 15,000க்கு அந்த 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்முக்கு வந்து நம்ம எப்படி ஃபார்முலா எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட் 1லேயே பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கு வந்து 5வது ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2024 கேட்டது. ஃபஸ்ட்டு சம்மில் கொடுத்துருக்க டேட்டா எழுதியிருக்கோம். P = 15,000. அடுத்து R1. ஏன் R1 எழுதியிருக்கோம் அப்படின்னா இது வந்து முதல் ஆண்டுக்கான வட்டி விகிதம். அதனால் 1, 2, 3ன்னு சொல்லி அந்த வட்டி விகிதத்தை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி நம்ம R1, R2ன்னு சொல்லி பேர் கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ R1 15%, R2 20%, R3 வந்து 25%, மொத்தமாக 3 ஆண்டுகளுக்கு. ஓகேவா? இப்போ ஃபார்முலா என்ன? A = P × 1 + R1/100 × 1 + R2/100 × 1 + R3/100. ஓகே, இப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இப்போ P வந்து 15,000, அதுக்கு அடுத்து R1 15%, R2 20%, R3 25%. ஸோ இதை அப்படியே டிவைட் பண்ண வேண்டியதான். 3 × 5 = 15, 25 100, அப்போ 3/20 சொல்லியிருக்கோம். அடுத்து ஓர் 20 20, 5 20 100, ஓர் 25 25, 4 25 100. இப்போ இதை இன்னும் சுருக்கலாம். இது எப்படி சுருக்கலாம் அப்படின்னா, இங்கே என்ன இருக்குது? 1 + 3/20 சொல்லியிருக்கு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 23/20 சொல்லி வரும். ஓகேவா? அடுத்து இங்கே என்ன இருக்குது? 1 + 1/5 சொல்லியிருக்கு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 6/5 சொல்லி கிடைக்கும். அதுக்கடுத்து இங்கே என்ன இருக்குது? 1 + 1/4 சொல்லியிருக்கு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 5/4 சொல்லி வரும். ஸோ அதை சுருக்கி எழுதிட்டோம். இப்போ இதை டிவைட் பண்ணணும். எப்படி டிவைட் பண்ணலாம்? ஸோ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து 4 2, இங்கே வந்து 7 2 14, பேலன்ஸ் 1, அடுத்து I2 10, அடுத்து 0. ஓகேவா? அப்போ 1500 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம், நம்மளுக்கு 750 சொல்லி வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப ஒரு 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ 2 4, இங்கே 375 சொல்லி வரும். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், 4 2, இங்கே 3 2 6, அதுக்கடுத்து இந்த 5க்கும் இந்த 5க்கும் கேன்சல் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ என்னென்ன இருக்குது? 375 இருக்குது, இங்கே ஒரு 23 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ அதெல்லாம் இங்கே எழுதியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்குனிங்க அப்படின்னா என்ன கிடைக்குது? 25,875 சொல்லி கிடைக்குது. நம்மளுக்கு என்ன தேவை? கூட்டு வட்டி தான் தேவை. அப்போ இந்த மொத்த தொகையிலேருந்து நம்ம அசலை கழிக்கிறோம். ஸோ கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கூட்டு வட்டி 10,875 சொல்லி கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். இது எங்கே இருக்குது அப்படின்னா 10,875 ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2024 கேட்டது. இது வந்து ஃபார்முலா மெத்தட். நெக்ஸ்ட்டு மெத்தட் 2. ஸோ என்ன அசல்? 15,000 தான் அசல். ஓகேவா? ஃபஸ்ட்டு வட்டி விதம் என்ன? 15%. இப்போ 10% என்ன? 1,500. அதை இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து ஒரு 5%. 5% என்ன? 1% கண்டுபிடிச்சி இப்போ இந்த 150ங்கிறதான் 1%. இதை 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 750 சொல்லி வரும். அப்போ 5% இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு 15% வந்துருமா? ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் கூட்டி நீங்கள் வந்து சேர்த்து இங்கே எழுதிக்கலாம். ஆனால் நம்ம சீக்கிரம் டக்குன்னு பண்ணுறதுக்காண்டி நான் தனித்தனியாக எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ டோட்டலாக 15% கூட்டுறோம். இப்போ கூட்டும்போது நம்மளுக்கு முதல் ஆண்டுக்கான மொத்த தொகை என்ன கிடைக்குது? 17,250 சொல்லி கிடைக்குது. அதுக்கடுத்து 20% பார்க்கணும். இப்போ 20%னா 10%ங்கிறது என்ன? 1,725. அப்போ ஒரு 10 எழுதிட்டேன். 20%னால இன்னொரு 10 எழுதணும். அப்போ திருப்பி இன்னொரு 10 எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ இது 3 கூட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 2வது ஆண்டுக்கு 20,700 அப்படிங்கிறது மொத்த தொகை கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த 20,700க்கு 10% என்ன? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா இந்த 2070 அப்படிங்கிறது தான் இதுக்கான 10%. அப்போ ஒரு 10% எழுதிட்டேன். அடுத்து ஒரு 10% எழுதிட்டேன். அப்போ 20% முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ஒரு 5% எழுதணும். ஏன்னா டோட்டலாக 25%. இப்போது இந்த 2,700 அப்படிங்கிறது தான் 10% அப்படின்னா இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 5% கிடைக்குமா? இப்போ இது 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1035 சொல்லி வரும். ஸோ அதை இங்கே எழுதிட்டேன். அப்போ டோட்டலாக 25% எழுதியாச்சு. இப்போ இந்த 20,700ஓட இந்த 25% வட்டியை நம்ம கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு மொத்த தொகை என்ன கிடைக்குது? 25,875 சொல்லி கிடைக்குது. ஓகேவா? ஸோ மொத்த தொகை கிடச்சிருச்சு. இதுலேருந்து நம்ம அசலாக கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கூட்டு வட்டி கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ மெத்தட் 2வும் ஈஸி தான். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக வருதோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஒரு ஹோம் எக்ஸாம். இது செகண்ட் ஹோம் எக்ஸாம். அசல் ரூபாய் 30,000, முதலாம் ஆண்டு வட்டி வீதம் R = 7%, இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் R = 8%, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க. ஓகே, ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2024 கேட்டது தான்.
இதுக்கு முன்னாடி பார்த்த சம் மாதிரியே தான் இந்த ஹோம்ஒர்க் சம்மும். சால்வ் பண்ணிவிட்டு இதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்டாக தப்பான்னு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 8வது கொஸ்டின். ரூபாய் 1000 ஆனது 10% கூட்டு வட்டி விதத்தில் ரூபாய் 1331 மாற எத்தனை ஆண்டு காலம் ஆகும்? இந்த சமயம் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? அசல் கொடுத்துருக்காங்க. 1000 ஆனது 10% வட்டி வீதம், அப்போ 6ங்கிறது 10%. கூட்டு வட்டி வீதத்தில் 1131 மாறுது அப்படின்னா இப்போ ஏஆ மாறுது, அதாவது மொத்த தொகை. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? அசல் கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. ஆனால் எத்தனை ஆண்டுகளில் மாறுது, அதாவது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ சம்பளம் கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே கீழே எழுதிக்கிற வேண்டியதான். இப்போ பி வந்து 1000, 6 10%, ஏங்கிறது 1331, இதெல்லாம் சம்பளம் கொடுத்தது தான். எண்ணு மட்டும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார்முலா என்ன? நம்மளுக்கு கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. ஸோ இதுதான் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் இருக்க டேட்டாலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே ஏ என்ன அப்படின்னா 1331, அதை இங்கே எழுதியாச்சு ஏக்கு பதிலாக. பி வந்து 1000 × 1 + R என்ன அப்படின்னா 10%, எண்ணு தான் நம்மளுக்கு தெரியாது, அந்த எண்ணை அப்படி எழுதியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 1000 வந்து என்ன அப்படின்னா இன்ட்டில் இருக்குது, அதாவது பெருக்கல் இருக்குது. அது இந்த பக்கம் போகும்போது நம்மளுக்கு வகுத்தில் வரும். அப்போ 1331/1000 சொல்லி எழுதியாச்சு. அதுக்கடுத்து இங்கே உள்ளதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 1 + 1/10 அப்படிங்கிறது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்பொழுது 10 + 1/10 சொல்லி வரும். அப்போ 11/10. ஸோ அதான் இங்கே எழுதியிருப்பேன். இப்போ 11/10 நம்மளுக்கு என்ன தெரியாது, அதனால் ஹோல் பவர் n அப்படி எழுதியாச்சு. ஸோ இது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த கீழே உள்ள 10 பாருங்கள். இப்போ 10 × 10னா என்ன வரும்? நம்மளுக்கு 100 தானே வரும். 10 ஸ்கொயர்டுங்கிறது 100. அதுக்கடுத்து இன்னொரு 10 பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 1000 சொல்லி வருமா? இப்போ 10 கியூப்புங்கிறது தான் 1000. கரெக்டாக? இப்போ 10ஓட நம்ம எத்தனை பேரோட 10 பெருக்கும்பொழுது நம்மளுக்கு 1000 கிடைக்குது அப்படின்னா 2 டைம் பெருக்கும்பொழுது அப்போ டோட்டலாக 3 10 இருக்குது. அப்போ 10 கியூப். இப்போ இந்த 1000த்தை 10 கியூப்னு சொல்லி எழுதிக்கலாமா? ஸோ இங்கே என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதே தான் இங்கேயும் வரப்போகுது. ஏன்னா இது ஹோல் பவர் n. ஸோ டோட்டல் ப்ராக்கெட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் டோட்டல் ப்ராக்கெட் தான் வரும். இப்போ 10க்கு வந்து பவர் 3 அப்படின்னா இந்த 11க்கும் பவர் 3 தான் வரும். ஸோ இது இப்படி தான் ஈஸியாக கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த டேட்டாவை வந்து நம்ம 11/10 ஹோல் பவர் கியூப்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இந்த 11க்கு கியூப் எடுத்திங்கன்னா இந்த 1331 தான் வரும். அதே மாதிரி இந்த 10க்கு கியூப் எடுத்திங்கன்னா இந்த 1000 சொல்லி தான் வரும். ஸோ அதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஓகேவா? = 11/10 n. ஸோ இதை வந்து அப்படியே இங்கே எழுதியாச்சு. ஓகே, இப்போ இது ரெண்டும் ஈக்குவல். இப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இந்த 3 எண்ணு ஈக்குவலாக தானே இருக்கும். அப்போ 3 = என்ன? அப்போ என்ன அப்படின்னா 3. அப்போ 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபார்முலா மெத்தட். அதுக்கு அடுத்து மெத்தட் 2, நம்ம எப்போதும் கண்டுபிடிக்கிற மெத்தட். அசல் என்ன? 1000. வட்டி வீதம் என்ன? ஆண்டுக்கு 10% வட்டி வீதம். அப்போ 1000க்கு 10% என்ன? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா 100ங்கிறது இதோட 10%. அப்போ 100 எழுதியாச்சு. அப்போ இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு 1100 சொல்லி வரும். இதான் முதல் ஆண்டுக்கான மொத்த தொகை. அதுக்கடுத்து இந்த 1100க்கு 10% பார்த்திங்க அப்படின்னா 110 சொல்லி வருமா? இப்போ இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 1210 அப்படிங்கிறதான் 2 ஆண்டுக்கான மொத்த தொகை. அதுக்கடுத்து இந்த 1210க்கு ஒரு 10% பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 121 சொல்லி வருமா? அப்போ 1331 சொல்லி வரும். ஸோ இதுதான் வந்து 3ஆம் ஆண்டுக்கான மொத்த தொகை. நம்மளுக்கு என்ன இருக்குது இங்கே மொத்த தொகை? 1331 சொல்லி வருது. இது எத்தனாவது ஆண்டில் கிடைக்குது? 3ஆம் ஆண்டில் தானே கிடைக்குது. அப்போ எண்ணுங்கிறது 3. அப்போ ஆன்சர் 3. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்லையும் வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 9வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கூட்டு வட்டியில் ரூபாய் 1,25,000 ஆனது ரூபாய் 1,48,877 6% வட்டி விதத்தில் கிடைக்கிறது எனில் அதற்கு ஆகும் காலம் என்ன? இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல சம்மு, அதே மாடல் தான் இந்த சம்மம். ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்க? கூட்டு வட்டியில் 1,25,000 ஆனது. அப்போ இதுதான் வந்து அசல். எப்படி மாறுது? 1,48,877 மாறுது. அப்போ இதுதான் மொத்த தொகை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 6% வட்டி விதத்தில். இப்போ ஆண்டு வட்டி விதம் 6ங்கிறது 6%. என்ன கேட்டிருக்காங்க? கடைசியாக காலம் கேட்டிருக்காங்க. அப்போ எண்ணுங்கிறதா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ சம்பளம் கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே கீழே எழுதிக்கிற வேண்டியதான். சரிங்களா? எழுதியாச்சு. ஃபார்முலா என்ன அப்படின்னா A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. இப்போ சம்பளம் கொடுத்துருக்க டேட்டாவெலாம் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ A என்ன? 1,48,877. Pங்கிறது வந்து 1,25,000 × 1 + Rக்கு பதிலாக இங்கே 6% R எழுதியாச்சு /100 ஹோல் பவர் n. என்ன தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 6, இங்கே 52 100. அப்போ 3/50 சொல்லியிருக்கோம். அப்போது 1 + 3/50 சொல்லி வரும்.
இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 50 ப்ளஸ்ஸு 3 கீழே ஒரு 50. அப்போ 53/50ன்னு சொல்லி வருமா? ஸோ இங்கே எழுதியிருப்பேன் உங்களுக்கு. இப்போ 1 + 3/50 ஹோல் ஸ்கொயர். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? அப்படியே நம்ம கீழே எழுதுவோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்க அந்த 1,25,000ங்கிறது பெருக்கல் இருக்குது. இது இங்கிட்டு போகையில் வகுத்தல்ல போகும். ஓகேவா? போன சம்மில் பண்ணோம்ல அதே மெத்தட் தான். ஸோ அப்போ இது இந்த 1,25,000 அப்படிங்கிறது கீழே வந்துருச்சு. இந்த பக்கம் நம்ம இந்த குறுக்கு பெருக்கல் பண்ணிவிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? 53/50 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே இருக்கிறதோட பவரோ கியூப்போ அதுதான் வந்து இங்கே இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 50 எடுத்துக்கோங்க. இந்த 50 எத்தனை டைப் பெருக்கும் பொழுது நம்மளுக்கு 1,25,000 வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகேவா? இப்போ 50 பெருக்குங்க ஃபஸ்ட் டைமு. பெருக்கும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 2000 சொல்லி வரும். திருப்பி ஒரு 50ஓட பெருக்கும்போது நம்மளுக்கு 1,25,000 சொல்லி வருது. அப்போ 3 டைம் 50ஆல் பெருக்கிறோம். அப்போ 50 கியூப். இப்போ இங்கே 50 கியூப் அப்படின்னா இங்கே 53 கியூப் தான். ஓகேவா? நம்ம கீழே உள்ளதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாலே போதும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு கியூப்னு சொல்லிட்டு. அப்போ 53/50 ஹோல் கியூப்னு சொல்லி இங்கே எழுதிட வேண்டியதான். ஈக்குவல் டு 53/50 ஹோல் பவர் n. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா இந்த எண்ணும் இந்த 3 ஈக்குவலு. அப்போ n = 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகே? ஸோ இதை கண்டுபிடிக்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். நம்மளுக்கு எத்தனை டைம் பெருக்கும் பொழுது இந்த ஆன்சர் வருதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதை வந்து நம்ம பவரில் எழுதிக்கிற வேண்டியதான். நெக்ஸ்ட்டு மெத்தட் 2. அசல் என்ன 1,25,000 அதை எழுதியாச்சு. வட்டி வீதம் 6%. இப்போது 10%ங்கிறது 12,500. அதுக்கடுத்து 1%ங்கிறது 1,250. இப்போ 1% 1,250 அப்படின்னா 6ஆல் பெருக்கும்போது நம்மளுக்கு 6% கிடைக்கும். 6% என்ன? 7,500 இப்போ இது ரெண்டே கூட்டும்போது நம்மளுக்கு முதல் ஆண்டுக்கான மொத்தத்தை கிடைக்கும் 1,32,500. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 6% பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 7,950 சொல்லி கிடைக்குது. இது ரெண்டே கூட்டும்போது நம்மளுக்கு இரண்டாம் ஆண்டு 1,40,450 சொல்லி கிடைக்குது. இப்போ இதுக்கு ஒரு 6% பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 8,421 சொல்லி வரும். இது ரெண்டே கூட்டும்போது நம்மளுக்கு 171 சொல்லி கிடைக்குது. அப்போ 3ஆவது ஆண்டு வந்து நம்மளுக்கு இவங்க கொடுத்துருக்க மொத்த தொகை கிடச்சிருது. அப்போ n = 3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் சம். இது 3வது ஹோம்ஒர்க் சம். ரூபாய் 30,000க்கு 7% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் மொத்த தொகை ரூபாய் 34,347 கிடைக்கும்? ஓகே? ஸோ இது சால்வ் பண்ணிட்டு இதோட ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக தப்பான்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 10வது கொஸ்டின். ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 5% வட்டி விகிதத்தில் 22,050 ஆகிறது எனில் அசல் யாது? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? அசல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு அசல் அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 2 வருடத்தில். அப்போ என்னங்கிறது 2, ஆண்டுக்கு 5% வட்டி விகிதத்தில் அப்படின்னா 6ங்கிறது 5%. 22,050 ஆகிறது அப்படின்னா ஸோ இது மாறுது. ஏதோ ஒரு அசல் வந்து 2 ஆண்டுகளில் 5% வட்டி விகிதத்தில் 22,050 மாறுது அப்படின்னா அப்போ இது என்ன அப்படின்னா மொத்த தொகை ஏ. அப்போது மொத்த தொகை ஆண்டு அதுக்கப்புறம் வட்டி விகிதம்லாம் கொடுத்துட்டு நம்மளுக்கு அசல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2024 கேட்டது. ஸோ சம்மில் கொடுத்துருக்க டேட்டா தான் எழுதியாச்சு கீழே. அதுக்கப்புறம் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். இப்போ A = P × 1 + R/100 ஹோல் பவர் n கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா தான். இதில் ஏங்கிற இடத்துல இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். அடுத்து P தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, அப்படியே எழுதியாச்சு. அடுத்து Rக்கு பதிலாக 5, அடுத்து Nக்கு பதிலாக 2. ஓகே? சம்மில் கொடுத்து அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இப்போது 5ஐயும் இந்த 100ஐயும் டிவைட் பண்ணால் 5 25 100. அதுக்கப்புறம் வந்து இந்த 22,050 அப்படி எழுதியாச்சு. ஈக்குவல் டு P × இந்த 1 + 1/20 நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 20 + 1 இங்கே 20 சொல்லி வரும். அப்போ 21/20 அப்படிங்கிறத நம்மளுக்கு வரும். ஸோ இதை வந்து நம்ம சுருக்கிறோம். இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை 2 டைம் எழுதணும். இந்த 21/20 21/20 வந்து நம்ம 2 டைம் எழுதுகிறோம். ஏன் எழுதுகிறோம்? இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால. இதை சுருக்கி தான் நம்ம 21/20 சொல்லி கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? இந்த P தான் தேவை. இப்போ இந்த Pயை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த 21/20 வந்து நான் இந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த 21/20 எப்படி போகும்? இந்த பக்கம் போகையில் 20/21 போகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த 21/20 20/21 சொல்லிட்டு இந்த பக்கம் போகும். ஓகேவா? இப்போ P = 22,050 × 20/21 × 20/21. ஸோ இங்கே வந்து மறுபடியும் 21/20 எழுதிடக்கூடாது. அதாவது இந்த 20 வந்து வகுத்தில் இருக்கா, அது இங்கே பெருக்கல்ல போகும். இந்த 21ங்கிறது பெருக்கல்ல இருக்கா, அது இங்கே வந்து வகுத்தில் வரும். ஓகேவா? அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை டிவைட் பண்ணுறோம். ஸோ இது டிவைட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு 3ஆம் வாய்ப்பில் டிவைட் பண்ணுறோம். இப்போ 7 3 21 இங்கே 7,350 சொல்லி வரும். திருப்பி ஒரு 3 நாள் டிவைட் பண்ணுறோம். 2,450 சொல்லி கிடைக்குது.
அதுக்கப்புறம் ஒரு 7ஆல் டிவைட் பண்ணுறோம் 350 சொல்லி வருது. அதுக்கப்புறம் ஒரு 7ஆல் டிவைட் பண்ணுறோம் 50 சொல்லி வருது. அப்போ இங்கே 50 இருக்குது, இங்கே 20 இருக்குது, இங்கே 20 இருக்குது. இது மூணையும் பெருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? P 20,000 சொல்லி கிடச்சிருது. நம்மளுக்கு என்ன தேவை? அசல் தான் தேவை. அசல் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதாவது கொஸ்டினில் வந்து ஒரு 4 டேட்டா இருக்குது. 4 டேட்டா நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த APRN இருக்குல்ல, இதில் ஒரு 3 டேட்டா கொடுத்துட்டு ஏதாவது ஒரு டேட்டா வந்து கொடுக்காம விட்டுட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் கொஸ்டின் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம மெத்தட் 2 வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அசல் என்னன்னே தெரியல. ஸோ அதனால தான் வந்து நம்ம மெத்தட் 2 யூஸ் பண்ணல. இல்லை நீங்கள் வந்து ஆன்சர்லேருந்து மெத்தட் 2க்கு போகலாம். இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து நீங்கள் 5% கண்டுபிடிச்சி இந்த தொகை வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு அது டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த சம்மை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் போகிறது தான் ஈஸி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 11வது கொஸ்டின். 4% ஆண்டு வட்டி விதப்படி 2 ஆண்டுகளில் 1632 கூட்டு வட்டி தரும் அசலை காண்க. இந்த சம்மில் பாருங்கள் என்னென்ன டேட்டா இருக்குது. 4% ஆண்டு வட்டி விதப்படி, அப்போ 6ங்கிறது 4%. 2 ஆண்டுகளில் எண்ணு வந்து 2. 1632ங்கிறது என்னது? கூட்டு வட்டி. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் CAங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் நம்மளுக்கு அசலும் இல்லை, மொத்த தொகையும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? கூட்டு வட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ சம்மில் கொடுத்துருக்க டேட்டாவுக்கு எழுதியாச்சு. 6 எண்ணுங்கிறது 2, கூட்டு வட்டி என்ன? 1632. இப்போ ஃபார்முலா என்ன? A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. இதுதான் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா. இப்போ இந்த ஏங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஏ என்ன? ஏன்னா மொத்த தொகையா? இந்த மொத்த தொகை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அசலையும் வட்டியும் கூட்டும்போது நம்மளுக்கு மொத்த தொகை கிடைக்குமா? அதாவது ஃபார்முலா என்ன? A = P + CI. ஓகேவா? இது உங்களுக்கு தெரியும். அசலையும் வட்டியும் கூட்டும்பொழுது நம்மளுக்கு மொத்த தொகை கிடைக்கும். இப்போ இந்த ஏக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த P + CIயை நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ ஏக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? P + CI சப்ஸ்டிட் பண்ணுறோம். மிச்சம் எல்லாத்தையும் அப்படியே இங்கே எழுதுறது தான். இப்போ P × 1 + R/100 ஹோல் பவர் n. ஓகேவா? புரிஞ்சுதா? ஏக்கு பதிலாக மட்டும் இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். நம்மளுக்கு சம்மில் கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம் இதில். இப்போ P தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ Pயை எழுதிக்கோங்க. ப்ளஸ்ஸு CA என்ன? 1632 இது சம்மிலே கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு P × 1 + Rக்கு பதிலாக 4/100 ஹோல் பவர் n-க்கு பதிலாக 2. இப்போ ஒவ்வொரு நாங்க இந்த 25 நாங்க 100. ஓகே. இப்போ 1 + 1/25 சொல்லி இருக்குது. ஸோ இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிங்க அப்படின்னா 26/25 சொல்லி வரும். இப்போ 26/25 ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேவா? திரும்ப அப்படியே எழுதியாச்சு. இதில் எல்லாத்தையும் அப்படியே வந்துடும். இது அப்படியே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இது ஸ்கொயரில் இருக்கிறனால இது 2 டைம் எழுதிக்கிட்டோம். ஓகேவா? இதெல்லாம் அப்படியே தான் திரும்ப அப்படியே எழுதிக்கிறோம். ஓகே. இந்த ஸ்டெப் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 26/25 அப்படியே இங்கிட்டு கொண்டு போகாமல் ஸோ இதில் வந்து நீங்கள் ஒன்று பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த 25 மட்டும் இந்த பக்கம் கொண்டு போகணும். இதை ஏன் நம்ம இங்கிட்டு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் அடுத்தடுத்த சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த சம்லேயே நீங்கள் பின்னாடியே புரிஞ்சுப்பீங்க ஏன் இப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னு. இந்த 25 மட்டும் இந்த பக்கம் கொண்டு போங்க. இப்போ கொண்டு போனீங்கன்னா 25 பெருக்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? 625. ஸோ 25 ஸ்கொயருங்கிறது 625. இப்போ இந்த 625 இந்த பக்கம் கொண்டு போகிறேன். எப்படி வரும்னா, இங்கே வந்து 625 × P + 1632 சொல்லி வரும். இப்போ இந்த 625 நான் உள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்னா 625P + 1632 × 625. ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த 25 ரெண்டையும் பெருக்கி நான் இந்த பக்கம் கொண்டு வந்து அதை உள்ளே கொண்டு வந்து எழுதிட்டேன். ஈக்குவல் டு இந்த 26 என்ன அப்படின்னா 676. அதை இங்கே எழுதிட்டேன். 676 இங்கே இருக்க Pயை இன்ட்டு பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 25 பெருக்கிட்டு இந்த Pக்கு மட்டும் பெருக்கிடக்கூடாது. இதெல்லாம் ப்ளஸில் இருக்குது. இந்த இது வந்து எப்படி வரும்னா, இந்த வகுத்தில் வந்து இங்கிட்ட வரையில் பெருக்கலை வரும். ஸோ இப்படி பெருக்கல்னால் நம்ம இப்படி ப்ராக்கெட் போட்டு தான் இந்த 625 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? இந்த ஒரு Pக்கு மட்டும் எழுதிடக்கூடாது. அடுத்து கூட்டல் இருக்கிறதுனால இது ஒன்றுக்கும் தனித்தனியாக நம்ம பெருக்கிக்கிறணும். ஓகே. இப்படி தான் எழுதணும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இங்கே 625P இருக்குது, இங்கே 676P இருக்குது. ஓகேவா? இப்போ இதுதான் பெருசு. இப்போ இந்த 625 நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். இப்போ 676Pலேருந்து 625P போச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது? 51 சொல்லி வரும். அப்போ 51P. ஓகே. இதை வந்து நீங்கள் பெருக்கிறாதீங்க, பெருக்காமலே வைங்க. ஸோ பெருக்காமலே வச்சா தான் நீ திருப்பி இந்த 51 இந்த பக்கம் கொண்டு வந்து நீங்கள் டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டே இதை உட்காந்து பெருக்கிட்டு இருக்காதீங்க. ஸோ இது வந்து இதே மாதிரி நீங்கள் இன்னொரு சம் பார்க்கும்போது அந்த மாதிரி நீங்கள் பெருக்காமல் நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு போட்டுருவீங்க. இப்போ நீங்கள் இதை பெருக்குனீங்கன்னா திரும்ப இதை டிவைட் பண்ணணும். ஓகேவா? அது கஷ்டம். அதனால் நீங்கள் பெருக்காமே வச்சுட்டீங்க. நீங்கள் வந்து டிவைட் பண்ணுறது ஈஸி. உங்களுக்கு என்ன தேவை? P
பி தான் தேவை. இந்த பக்கம் இருக்க 51 இந்த பக்கம் கொண்டு போயிட வேண்டியதான். இப்போ 1632 இன்ட்டு 625/51. ஓகேவா? இப்போ இதை டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா 3 டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 17 3 51, இங்கே வந்து 544 3 1632. திரும்ப டேரெக்டாக 17 டிவைட் பண்ணுங்கள். ஒரு 17 17, இங்கே 32 17 544 சொல்லி வரும். ஓகேவா? இப்போ 32 இன்ட்டு 625 சொல்லி வரும். ஸோ இங்கே வந்து இந்த 17 டிவைட் பண்ணுறது வந்து நீங்கள் சோம்பேறித்தனம் பட்டுட்டு விட்டுறக்கூடாது. இந்த 17 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக டிவைட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ பி இன்ட்டு 32 இன்ட்டு 625 இது நீங்கள் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பி ஈக்குவல் டு 20,000 சொல்லி கிடைக்கும். இதுதான் ஆன்சர். ஓகே, கடைசி வரைக்கும் கரெக்டாக சால்வ் பண்ணிடணும். ஸோ ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே ஆப்ஷன் பியில் இருக்குது. 20,000 அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ இது ஒரு மாடல் சம். ஓகே, ஆல்ரெடி வந்து நிறைய டைம் ஆனதுனால மீத இருக்க சம் வந்து நம்ம அடுத்த பார்ட் 3 வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பார்ட் 3 வந்து ரொம்ப டிலே ஆகுது. அடுத்து ஒரு 2 நாளாக வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நான் வந்து போடுற எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அங்கே உங்களோட டவுட்ஸையும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டாபிக் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம கொடுத்துருக்க எல்லா ஹோம்ஒர்க் சமையும் வந்து சால்வ் பண்ணிவிட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக தப்பான்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை மாதிரி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.